எழுத்தாளர் சுஜாதா எழுதிய அனிதா இளம் மனைவி கிரைம் நாவலின் அத்தியாயம் 5. அனிதாவின் அந்தரங்கமான மெலிதான பவுடர் வாசனை கணேஷின் மேல் பரவியிருந்தது. அவளை தூக்குவது எவ்வளவு சுலபமாக இருந்தது! எவ்வளவு சம்மதமான கணம்! என்ன சொன்னாய் மோனிகா? இங்கேயே அவள் மயக்கம் தெளியும் வரை இருக்கப் போகிறாயா, இல்லை புறப்பட்டு விடுவாயா? புறப்படுகிறேன். நீ இப்போது யார் கட்சி? 2 பேருமே இப்போது ஒரே கட்சியில் இருக்கிறீர்கள். அது உன் அப்பாவை வெறுக்கும் கட்சி. அனிதா என்னை பற்றி என்ன கேட்டாள்? என்னை பற்றி மோனி என்ன கேட்டாள் என்று கேட்டாள். நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கடித்து சாப்பிட விரும்புகிறீர்கள் என்றேன். நான் அந்த உயிலை அப்புறம் பார்க்கிறேன். இரு, இப்போதே காட்டச் சொல்கிறேன். பாஸ்கர்! இல்லை மோனிகா, நான் கோர்ட்டுக்கு போக வேண்டும். நிச்சயம் வருகிறேன். பார்த்தாயா, உன் அபிப்பிராயம் மாறிவிட்டது. எனக்கு ஒரு அபிப்பிராயமும் இதுவரை ஏற்படவில்லை. நான் கொண்டு போய் விடுகிறேன். அவள் சாலையில் காரை கவனத்துடன் ஓட்டினாள். கணேஷ், உன் உதவி எனக்கு தேவையாக இருக்கிறது. நான் தான் உன்னை முதலில் வந்து கேட்டேன். இதை மறந்து விடாதே. அனிதா, மறக்காதே என்று எழுதிவிட்டு செத்துப்போன ராஜாவின் ஞாபகம் வந்தது கணேஷுக்கு. மோனிகா, நீ உமர் கய்யாம் படித்திருக்கிறாயா? இல்லை, அனிதா படித்திருக்கிறாள். டோன்ட் டெல் மீ. அவள் உன்னுடன் இத்தனை நேரம் உமர் கய்யாமா பேசினாள்? அவள் தன்னை பற்றி சில விவரங்கள் சொன்னாள். உன் அப்பாவை மணந்ததற்கு காரணம் சொன்னாள். என்ன காரணமாம்? பியூர் லவ்? இந்த மாதிரி சினிக்கலாக பேசுபவர்களுக்கு எதுவும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எனக்கு அனிதாவின் சுயசரித்திரம் தேவையில்லை. அவள் மிக கவர்ச்சிகரமான பெண், ஒப்புக்கொள்கிறேன். துக்கம் வெட்கம் அறியாது என்கிற சாக்கில் தன் உடம்பை அதிகம் காண்பிக்கிறாள். உங்கள் கண்கள் அப்படியே அவளை விழுங்குகின்றன. அவள் ஒரு... அந்த வார்த்தையில் கணேஷ் அதிர்ந்து போனான். அதுவும் ஒரு பெண் உபயோகிக்கிறாள் அந்த வார்த்தையை. கணேஷ் சொன்னான், லுக் மோனிகா, அவளை பற்றி நீ என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். என் சொந்த அபிப்பிராயத்தின்படி நீ அவளை பற்றி நினைப்பதில் பெரும் பகுதி தவறு. வெறுப்பின் காரணமாக உன் தராதரம் கலைந்திருக்கிறது. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகளை இனி உபயோகிக்காதே. நியாயமில்லை, நாகரிகமில்லை. உன்னை அவள் நன்றாக மயக்கி இருக்கிறாள். நீயும் எல்லோரையும் போல அவள் வலையில் விழுந்து விட்டாய். காரை நிறுத்து, நான் இறங்கிக் கொள்கிறேன். கம்மான் லவ்வர் பாய், இதற்கெல்லாம் கோபித்துக் கொள்வாயா? நிறுத்தப் போகிறாயா இல்லையா? நிறுத்த மாட்டேன். கணேஷ் இக்னிஷனை அணைத்து சாவியை பிடுங்கினான். இன்ஜின் அணைந்து கார் நின்றது. கதவை திறந்து இறங்கிக் கொண்டான். சாவியை உள்ளே எறிந்தான். பின் நடந்தான். அவள் அவனுடனேயே மெதுவாக கார் ஓட்டினாள். கணேஷ், சாரி என்றாள். முதலில் உன் சாரியை சரிபடுத்திக்கொள். டாக்ஸி. கணேஷ் அன்று இரவு டைரியில் எழுதினான். மோனிகா 22, மன வயது 14, அனிதா 28. எவ்வளவுமா? 2 மணி நேரத்தில் எவ்வளவு சுயசரித்திரங்கள்! பெரியவர் எப்படி இருந்தார்? அந்த இன்ஸ்பெக்டரை சந்திக்க வேண்டும். எங்கோ ஒரு தப்பு அந்த குடும்பத்தில் அந்த சூழ்நிலையில் இருக்கிறது. யாரிடம்? எங்கே? பட்சி சொல்கிறது. தப்பு இருக்கிறது. அவன் மேலே எழுத யோசித்துக் கொண்டிருந்த போது அவனது டெலிபோன் மணி அடித்தது. ஒரு வாக்கியத்தை எழுதி அடித்துவிட்டு எடுத்தான். கணேஷ் என்றான். கணேஷ், கணேஷ், அனிதா பேசுகிறேன். உடனே வாருங்கள், பிளீஸ் பிளீஸ். அவள் குரலில் அவ்வளவு பயம் தொனித்தது. என்ன ஆயிற்று மிஸ்டர் சர்மா? என்னை கொல்ல யாரோ முயற்சிக்கிறார்கள் என்றாள் அனிதா. கணேஷ் அந்த வீட்டை அடைந்த போது போர்டிகோவின் அருகிலேயே அனிதா ஒரு ஸ்டூலின் மீது உட்கார்ந்திருந்தாள். அவள் மிகவும் கலங்கியிருந்தாள். என்ன ஆயிற்று அனிதா? பக்கத்தில் வெள்ளை நாய் குரைத்துக் கொண்டிருந்தது. மற்றவர்கள் ஒருவரும் இல்லை. மோனிகா சினிமாவுக்கு போயிருக்கிறாள். பாஸ்கர் வீட்டுக்கு போய்விட்டான். வாசலில் இருந்த சௌகீதாரும் இல்லை. தெரிந்து கொண்டான். அனிதாவின் கழுத்தில் சிவப்பாக இருந்தது. ரத்தம் இல்லை, ஆனால் விரல் அழுத்திய அடையாளம். அவளால் சரியாக பேச முடியவில்லை. நான் உள்ளே, அந்த வீட்டுக்கு உள்ளே போக மாட்டேன் கணேஷ். என்னை வெளியே அழைத்துச் செல்லுங்கள். நான் ஏதாவது ஹோட்டலில் தங்கிக் கொள்கிறேன். நான் வீட்டுக்கு உள்ளே போக மாட்டேன். என்ன ஆயிற்று? சொல்லுங்களேன். அவள் இறைந்தாள். அவள் பேச்சு சீராக இல்லை. வீட்டில் ஒருவரும் இல்லை. மீனாட்சியையும் அனுப்பிவிட்டேன். படித்துக் கொண்டிருக்கிறேன். ஜன்னல் திறக்கிறது. காற்று என்று தாமதமாகவே திரும்பினேன். அது அவன் நிற்கிறான். யார்? யாரோ நேராக என்னை நோக்கி வருகிறான்.
நான் அப்படியே செயலற்று போய் கொஞ்சம்தான் தாமதித்து விட்டேன். உடனே ஓட முடியவில்லை. அதற்குள் அவன் என்னை நோக்கி ஓடி வந்து அப்படியே என் தோளில் கை வைத்து அழுத்தினான். நான் அவனை தள்ளினேன், கடித்தேன். அவள் சற்று நேரம் பேசாதிருந்தாள். அவள் கைகளில் வளையல் உடைந்து கீறின காயங்கள் தென்பட்டன. பிறகு தொடர்ந்தாள். நான் ஒரு அசுர பிரயத்தனமாக நழுவ முயன்றேன். என் உடை கிழிந்தது. என்னை மாடிப்படியில் துரத்தினான். உதவி உதவி என்று கத்தினேன். படிகளில் உருண்டேன். படிகளில் கீழே கிடந்தேன். அவன் அவன் படியிறங்கி வரவில்லை. நான் அப்படியே சற்று மயக்கமாக கிடந்து சற்று நேரத்தில் விழித்தேன். என் நிலை புரிந்ததும் உடனே உனக்கு போன் செய்கிறேன். வெளியே வந்து இங்கே உட்கார்ந்திருக்கிறேன். அனிதா, அவன் முகத்தை நீங்கள் பார்த்தீர்களா? சரியாக பார்க்க முடியவில்லை. என் பிரமையும் காரணமாக இருக்கலாம். அவன் கோவிந்தை ஞாபகப்படுத்தினான். கோவிந்த்? என் பிரமையும் காரணமாக இருக்கலாம் கணேஷ். எனக்கு இந்த வீடு வேண்டாம், இந்த சொத்து வேண்டாம், நிம்மதி வேண்டும். நீங்கள் தனியாக இருப்பது தப்பு. இனி தனியாக இருக்கக்கூடாது. உங்கள் கை கீறல்களுக்கு மருந்து போட்டுக் கொள்ள வேண்டும். வாருங்கள், உள்ளே போகலாம். அவள் மறுத்தாள். மற்றொரு விஷயம் அனிதா, அவன் உங்களை கொல்ல வந்தானா அல்லது உங்களை என்றான். தெரியவில்லை. அவள் முதுகு தெரிந்தது. முதுகில் அவள் ரவிக்கை கிழிந்திருந்தது. வாருங்கள், அங்கு போகலாம். எங்கே? உங்கள் அறைக்கு. நான் வரவில்லை. சரி, நான் போகிறேன் என்று மேலே சென்றான். அவள் கூப்பிட்டாள். நானும் வருகிறேன். எனக்கு கீழே தனியாக இருக்க பயமாக இருக்கிறது. மேலே ஒரு ஸ்டூல் உருண்டோடியது. ஒரு கண்ணாடி டம்ளர் உடைந்திருந்தது. ஒரு முத்து மாலை சிதறி இருந்தது. விளக்குகளையும் போட்டான். தேடினான். திறந்திருந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். திரைகளை விலக்கி பார்த்தான். வெளியே இருட்டாக இருந்தது. தூரத்தில் பாலம் விமான நிலையத்தில் இறங்கும் முஸ்தீபாக ஒரு விமானத்தின் வால் விளக்கு பளிச் பளிச்சென்று சிவப்பு காட்டியது. இறக்கை நுனியில் இருந்த பச்சை விளக்கு வயிற்றில் இருந்த விளக்குக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தது. இருள். வந்தவன் யார்? திரும்பினான். அனிதா தன் கை காயத்தை பார்த்து கொண்டிருந்தாள். மருந்து அலமாரி எங்கே இருக்கிறது என்றான். அவள் காட்டினாள். அதை அடைந்து பஞ்சை எடுத்தான். ஷாவ்லான் எடுத்தான். அவளை உட்கார வைத்து பஞ்சை மருந்தில் நனைத்து அந்த கீறல்களை சுத்தம் செய்தான். எவ்வளவு பரிதாபத்துக்குரியவள் இவள்! அவள் தலை குனிந்திருந்தது. மிகவும் பிரயத்தனத்துடன் அழுகையை அடக்கிக் கொண்டிருக்கிறாள். ஒரு உபசார வார்த்தையில் மடை திறந்தால் போல அழுது விடுவாள். ஜாக்கிரதை. கணேஷ் பேசவில்லை. நீங்கள் நிச்சயம் அது கோவிந்தாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறீர்களா? இல்லை, எனக்கு என்னவோ அப்படி தோன்றியது. அவ்வளவுதான். என் பயத்தில், பதற்றத்தில் எனக்கு சரியாக ஒன்றுமே தெரியவில்லை. உங்களை ஏன் அவன் விட்டுவிட்டான்? என் நாய் கண்ணா பின்னாவென்று குரைத்தது காரணமாக இருக்கலாம். கணேஷ் மறுபடி ஜன்னல் அருகில் சென்றான். எதிரே இருட்டில் சலசலக்கிறதே, அது என்ன? அல்லது யார்? அல்லது அது என் மனப்பிரமையா? இப்போது என்ன செய்வது? மோனிகா எப்போது வருவாள்? என்னிடம் சொல்லவில்லை. எனக்கு தெரியாது. நீங்கள் சில தினங்களுக்காவது அந்த மீனாட்சியை அருகில் வைத்துக் கொள்வது நல்லது. இல்லை, நான் இந்த வீட்டை விட்டே போகிறேன். இன்றே, இப்போதே. இப்போது நீங்கள் செல்வதற்கு ஒரு இடமும் கிடையாது. மோனிகா வரும் வரை நான் இருக்கிறேன். சாப்பிட்டீர்களா? இல்லை. நீங்கள்? நான் சாப்பிட்டு விட்டேன். எனக்கு பசி இல்லை. பயப்பட்டிருக்கிறாள். உட்காருங்கள் என்றாள். உட்கார்ந்தான். நீங்கள் உடை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றான். அந்த அறைக்கு போக எனக்கு பயம். அவள் பதில் சொல்லவில்லை. அவர்கள் பார்த்து கொண்டார்கள். அதில் கேள்வி, பதில், விளக்கம் எல்லாம் இருந்தது. கணேஷ், அந்த கதவை சாத்துங்கள் என்றாள். ஜன்னல் கதவை மூடினான். அதில்லை, அறை கதவு. கணேஷ், அந்த விளக்குகளை அணையுங்கள். எல்லா விளக்குகளையும். உடன்பட்டான். மோனிகா வந்தபோது கணேஷ் ஹாலில் உட்கார்ந்து ஒரு பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தான். இரவுதான். அதே இரவுதான். சர்ப்ரைஸ்! வாட் பிரிங்ஸ் யூ ஹியர்? உனக்காக எத்தனை நேரம் காத்திருப்பது? என்ன சினிமா? சம் சில்லி மூவி. அது இருக்கட்டும், நீ என்னை தேடிக்கொண்டா வந்தாய்? ஆம். மோனிகா, அனிதா எங்கே என்றார். நான் பார்க்கவில்லை. நான் வந்தபோது இங்கு உட்கார்ந்திருந்தாள். உன்னை கேட்டேன். வெளியே போயிருக்கிறாள். உட்கார் என்று சொல்லிவிட்டு எழுந்து போய்விட்டாள். அவளுக்கு உடம்பு சரியில்லையா? யார் கண்டார்கள்? என்மேல் கோபமெல்லாம் போய்விட்டதா? உன்மேல் எனக்கு கோபமில்லை. அதுதான் காரில் இருந்து இறங்கி ஓடினாயா? கணேசுக்கு பதில் சொல்லும் சிரத்தை இல்லை.
அவனிடம் ஒருவித குற்ற உணர்ச்சியும் இருந்தது. சற்று முன் நடந்ததை நினைத்து பார்க்கும்போது சந்தோஷத்தின் ஓரத்தில் அந்த குற்றம் ஜரிகையிட்டது. அனிதா எப்படிப்பட்டவள்? பயப்பட்டவள். உன்னை நாடும் கொடி. எவ்வளவு அழகான கொடி! என்னை எதற்காக நாடினாள்? எவ்வளவு இயல்பாக ஒரு மலர் மலர்வது போல் விரிந்தது அந்த அனுபவம். அனிதா, உன்னை என் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவேன். உன்னை கரம் பற்றுகிறேன். உன்னை நான் மணக்கப் போகிறேன். அனிதா, என்னை நீ மணப்பாயா? கணேஷ், கணேஷ். எஸ் மோனிகா. நீ சாப்பிட்டாகி விட்டதா? ஆம். அப்படி என்றால் வா, நேரு பார்க் வரை போகலாம். எதற்கு? தனியாக பேசுவதற்கு. கணேஷ் தனிமையை விரும்பவில்லை. தனிமைக்கு அவன் பயந்தான். மோனிகாவிடம் பொய் சொல்கிறேன். மோனிகாவிடம் தப்பிக்க விரும்புகிறேன். எப்படி தப்பிக்கப் போகிறேன்? அந்த ரகசியம் மார்பில் ஓடுகிறது. அனிதா மேலே இருக்கிறாள். தனியாக. அவளை தனியாக விடக்கூடாது. மோனி, நான் ஒன்று கேட்பேன். தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டாயே? சொல். இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. நான் இரவு இங்கேயே படுத்திருந்து விட்டு போகிறேன். இதோ இந்த சோஃபாவிலேயே. ஒரு புத்தகம் கொடு. எனக்கென்னவோ உன் மாதிரி பெண் இந்த வீட்டில் தனியாக இருப்பதில் அபாயம் இருக்கிறது என்று படுகிறது. அதுவும் உன் அப்பா இறந்து போன வினோத சூழ்நிலையில். நீ என் கிளையண்ட் என்கிற ரீதியில் உன் பத்திரமும் எனக்கு முக்கியம். அதனால்தான் உன்னை நான் தேடி வந்தேன். நீ இம்மாதிரி தனியாக சுற்றுவது சில நாட்களுக்கு நல்லதல்ல. நான் சொல்வதை சில நாட்களுக்காவது கேட்க வேண்டும். கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். வித்தியாசமாக எண்ணிக்கொள்ளாதே. எவ்வளவு பொய்கள்! கணேஷ், நீ நிஜமாகவே ஒரு ஜெம் என்றாள் மோனிகா. இரு, உனக்கு ஒரு படுக்கை கொண்டு வந்து தருகிறேன். நீ இருக்கும் வரை இரு. எனக்கு கவலை கிடையாது. 1000 அனிதாவை சமாளிப்பேன். என்னால் ஒரு அனிதாவை சமாளிக்க முடியவில்லையே. புத்தகங்கள் கொண்டு வந்தாள். படுக்கை கொண்டு வந்தாள். ஒரு கண்ணாடி ஜாடியில் தண்ணீர் கொண்டு வந்தாள். பாத்ரூமுக்கு வழி சொன்னாள். ஏதாவது வேண்டுமென்றால் கேட்க சொன்னாள். அவன் வந்தனம் சொன்னான். அவள் ஆவலுடன் பேச விரும்பினாள். கணேஷ் தூக்கத்தை காட்டினான். அவள் என்ன என்னவோ பேசிவிட்டு ஒரு வழியாக அவனை விட்டாள். அனிதாவுக்கு இதெல்லாம் கேட்டிருக்குமா? கணேஷ் படிக்க முயன்றான். விளக்கை அணைத்தான். படுத்தான். மோனிகா தன் அறையில் பல் தேய்ப்பது கேட்டது. பாடுவது கேட்டது. பாட்டை நிறுத்துவது கேட்டது. நடப்பது, நிற்பது, ஜன்னலை திறப்பது, தயங்குவது, யோசிப்பது, தைரியம் பெறுவது, கணேஷ் என்று கூப்பிடுவது. கணேஷ் பதில் சொல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டிருந்தான். ஏனென்றால் அவள் கூப்பிட்ட விதம் சற்று அபாயம் கலந்திருந்தது. அவனுக்கு அபாயம். இரவு ஏன் விழித்தான்? அதை பற்றி அவன் பிற்பாடு யோசித்ததில் கடவுள்தான் அவனை எழுப்பியிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். எழுந்தவுடன் அவன் உடம்பு முழுவதும் பரபரத்தது. மிக அருகே ஒருவன் நின்று கொண்டிருந்தான். இருட்டில் அவனை தெரியவில்லை. அவன் நல்ல உயரமாக இருந்தான். கணேஷ் தன் மூச்சை அடக்கிக் கொண்டான். அவன் நிதானமாக கணேஷை அணுகி நிதானமாக வலது கையை தூக்கி என்ன வைத்திருந்தான் கையில்? ஒரே போடு. கணேஷ் உருண்டு தப்பிவிட்டான். உடனே அவன் கால்களை பற்றி இழுத்தான். இருவரும் இருளில் தரையில் விரித்திருந்த கம்பளத்தில் மௌனமாக உருண்டார்கள். குத்துமதிப்பான சண்டை. அவன் மூச்சு கேட்டது. கிடைத்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் கணேஷிடமிருந்து குத்து ஒழுங்காக அவன் மேல் பட்டு கணேஷின் முட்டி மிக வலித்தது. அவன் தப்பியோட பார்த்தான். கணேஷ் அதற்குள் அவனை மிதித்தான். மெல்ல அருகில் அவன் தென்பட கணேஷ் சுவிட்சை நோக்கி உடனே ஓட அவன் தடுத்து அவனை வீழ்த்தினான். வீழ்த்தி பூட்ஸ் காலால் அவனை உதைத்தான். கணேஷ் அடுத்த உதையில் அவன் பூட்ஸை பற்றி கொண்டு ஆக்ரோஷமாக திரும்பினான். அவனுக்கு வலித்திருக்க வேண்டும். ஆனால் கத்தவில்லை. ஒரு கடைசி முயற்சியாக அந்த ஆயுதத்தை மறுபடி கீழ் நோக்கி அடித்தான். பட்டது நாற்காலியில். கணேஷ் விலகிவிட்டான். அவன் யார்? விளக்கை போட வேண்டும். கணேஷ் ஓடிப்போய் விளக்கை போட்டபோது அவன் இல்லை. கீழே ஒற்றை பூட்ஸ் கிடந்தது. அங்கே மௌனம் நிலவியது. அவன் சட்டையில் இரத்தக்கரை தெரிந்தது. தன் முகத்தை தடவி அடிபட்ட இடத்தை தேடினான். அவர்கள் இருவரும் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தூக்கம் களையவில்லை. ஏர் கண்டிஷனருக்காக அடைத்திருந்த அந்த படுக்கை அறைகளில் சப்தம் கேட்டிருக்காது. நான் என்ன காவலாளி? அனிதாவை பற்றி மிகவும் கவலைப்பட்டான். மெதுவாக மாடி ஏறி சென்று மெதுவாக அந்த அறையை தட்டினான். அனிதா என்று கூப்பிட்டான். 3ஆம் தரம் தட்டியதும்
யார் அது என்று பயம் கலந்த கேள்வி எழுந்தது. கணேஷ் என்றான் அவன். சற்று நேரத்தில் கதவு திறந்தது. அனிதா நைட் கவுனில் இருந்தாள். அனிதா, உங்களுக்கு ஒன்றும் ஆபத்து ஏற்படவில்லையே? ஒன்றுமில்லை. நான் எல்லா கதவுகளையும் உள்ளே மூடிக்கொள். மை காட், நெற்றியில் என்ன ரத்தம்? என்னை ஒருவன் தாக்க முயன்றான். நாங்கள் சண்டையிட்டோம். பெரும்பாலும் இது அவன் ரத்தம். அனிதா ஒரு விளக்கை போட்டு அந்த கண்ணாடியில் பார்த்து கொள்ளுங்கள் என்றாள். நெற்றியில் அவன் எதிர்பார்த்ததை விட பெரிதாக காயம் பட்டிருந்தது. அனிதா மருந்து கொண்டு வந்தாள். அவனை உட்கார வைத்து அந்த காயத்தை சுத்தப்படுத்தி கட்டினாள். கணேஷ், ஆர் யூ ஆல்ரைட்? அனிதா, தேங்க்ஸ் என்று அப்படியே தலையை பின்புறம் சாய்த்து அவளை பார்த்தான். அவள் மெல்லிய கவுனினூடே அவள் மார்பு தெரிந்தது. அவன் முகத்தை மறைத்தது. மன்னிக்கவும், உங்களை காப்பாற்றுவதற்கு பதில் உங்களிடமே சிகிச்சை பெறுகிறேன். ஆனால் சிகிச்சைக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் சண்டையிடலாம். அனிதா, ஐ எம் சாரி, சரியான அடி என்றாள். கணேஷ் மறுபடி கண்ணாடியில் பார்த்து கொண்டான். சற்று பெரிதாகவே கட்டி போட்டிருந்தாள். தூக்க மாத்திரை வேண்டுமா? வேண்டாம், நான் காவல் காக்க வேண்டியவன், ஞாபகம் இல்லையா? இன்று காவல் போதும் என்றாள். இல்லை, நான் இன்று விழித்திருக்க வேண்டும். எனக்கு தூக்கம் இனி வராது. அப்படியானால் இங்கேயே இருங்கள், எனக்கு துணையாக. இருக்கிறேன். அனிதா, உனக்கு துணையாக, எப்போதும் துணையாக, எப்போதும். அவன் நிமிர்ந்து அவளை பற்றி திருப்பினான். அத்தியாயம் 6. ஓஹோம் என்றார் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ். கோவிந்த் இன்னுமா அகப்படவில்லை என்ற கணேஷின் கேள்விக்கு. நீங்கள் லாயர்? ஆம், அந்த குடும்பத்தின் லாயர். அவர்கள் இந்த கோவிந்த் என்பவனை பற்றி கொடுத்த வர்ணனை போதாது. நடுத்தர உயரம், கோதுமை நிறம், காக்கி சட்டை, இதெல்லாம் என்ன வர்ணனை? போட்டோ? போட்டோவுக்காக மிகவும் முயன்றேன், கிடைக்கவில்லை. நெற்றியில் என்ன காயம்? இடித்துக் கொண்டு விட்டேன். எங்கே? கணேஷ் பதில் சொல்லவில்லை. அந்த கோவிந்த் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்து கொண்டீர்களா? அந்த விவரமும் கொஞ்சம்தான் கிடைத்தது. மற்ற வேலைக்காரர்கள் போலீசுடன் பேசவே பயப்படுகிறார்கள். தங்களை அந்த கொலையுடன் சம்பந்தப்படுத்தி விடுவார்களோ என்கிற அச்சம். அதில் சந்தேகமில்லை என்று எல்லோரும் நம்புகிறார்கள். அவன் அவருடன் போயிருக்கிறான். அவரிடம் இருந்த பணம் காணோம். அவர் கொலையுண்டிருக்கிறார். அவனை காணோம். ஆனால் ஆனால் அந்த கேஸில் சில விஷயங்கள் உறுத்துகின்றன. சிகரெட் பிடிப்பீர்களா? தேங்க்ஸ். 10-15 10-16 வரை சிகரெட் பற்ற வைக்கும் சம்பிரதாயத்தில் கலைந்தது. சொல்லுங்கள் என்றான் கணேஷ். முதலில் உங்கள் இன்ட்ரெஸ்ட் இதில் என்ன? அந்த குடும்பத்தின் லாயர் என்கிற முறையில் போலீசுக்கு முடிந்தவரை உதவுவது. உங்களுக்கு ஏதாவது புதிதாக தகவல்கள் தெரியுமா மிஸ்டர் கணேஷ்? உங்கள் விசாரணை எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறது என்பதை பொறுத்தது. ராஜேஷ் சாம்பலை தட்டினார். அதிகமில்லை. கோவிந்தனின் வர்ணனை உள்ள ஒருவன் அகப்பட்டான். அது அவனில்லை என்று தெரிந்தது. மேலும் இந்த மாதிரி திடுக்கிடும் கொலை செய்பவன் ஒருவித பேட்டர்னில் செய்வான். சில தினங்கள் தலைமறைவாக இருப்பான். தன் சொந்த ஊருக்கு செல்வான். ஒரு நகரத்தில் மறைவான். திருடிய பணத்தை செலவழிக்க அவன் தன் மட்டத்துக்கு வரும்போதுதான் அவன் அகப்பட வாய்ப்பு இருக்கிறது. கண்ணா பின்னாவென்று சம்பந்தமில்லாமல் வாங்கி தீர்ப்பான். அதிக பணம் அகப்பட்டால் அதை செலவழிக்கவும் ஒரு வழி வேண்டுமே. அந்த கேஸில் சில விஷயங்கள் உறுத்துகின்றன என்றீர்களே என்றான் கணேஷ். ஆம், முதலில் ஒரு முழு நாள். ஷர்மாவும் கோவிந்தும் புறப்பட்டு சென்றது புதன். பாடி கிடைத்தது வெள்ளி மாலை. டாக்டர்கள் கணக்கிட்டபடி அவர் இறந்தது வெள்ளி காலை அல்லது வியாழன் சாயந்திரம். ஒரு முழு தினம் நடுவில் உதைக்கிறது. இன்னொன்று, ஷர்மா உடல் கிடந்த ரிட்ஜ் ரோடுக்கும் அவர் தன் வீட்டில் இருந்து ஹிஷார் போகும் பாதைக்கும் சம்பந்தமே இல்லை. இரண்டாவது, ஷர்மாவின் உடலில் நாங்கள் பார்த்த சாட்டையடி காயங்கள். சாட்டை அடியா? ஆம், உடம்பு பூராவும். ஆனால் நாங்கள் விசாரித்த வரையில் அந்த வேலைக்காரன் கோவிந்த் நல்லவன், அடக்கமானவன், குடும்பத்துடன் 20 வருஷமாக இருப்பவன். அப்படியானால் அந்த கோவிந்தை தேடுவதை விட்டுவிடுங்கள். இந்த கொலையில் விடை ஷர்மாவின் அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கலாம் அல்லவா? அதை திருவுங்கள். அவர் பிசினஸ் வாழ்க்கையில் அவருக்கு எதிரிகள் இருப்பதாக தென்படவில்லை. அவர் எவரையும் ஏமாற்றவில்லை. கடும் உழைப்பால் சம்பாதித்திருக்கிறார் அவர்.
அவருடைய குடும்ப வாழ்க்கை இங்கும் பொதுவாக நேராகத்தான் இருக்கிறது. இளம் வயதிலேயே மனைவியை இழந்திருக்கிறார். பிறகு மறுமணம், அதுவும் அழகான இளம் பெண்ணுடன். சரி, நீங்கள் வந்தது? ஷர்மாவின் உயிலில் ஒரு சிறிய சிக்கல் இருக்கிறது. எனக்கு ஒரு டெத் சர்டிபிகேட் வேண்டும். அதற்காகத்தான் வந்தேன். சவுக்கடி என்றா சொன்னீர்கள்? ஆம், தழும்புகள், வீரல்கள். ஏன்? யாரோ தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் ஷர்மாவுக்கு. ஏன்? சற்று யோசித்துவிட்டு கணேஷ் சொன்னான். நன்றி இன்ஸ்பெக்டர். எனக்கு ஏதாவது யோசனை தெரிந்தால் நிச்சயம் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அந்த கோவிந்தனின் புகைப்படம் எப்படியாவது வேண்டும். முயற்சிக்கிறேன் இன்ஸ்பெக்டர். வருகிறேன். கணேஷ் அனிதாவுக்கு போன் செய்த போது பாஸ்கர் டெலிபோனில் வந்தான். அனிதா தூங்குவதாக சொன்னான். பாஸ்கர் டெலிபோனை வைக்கும் முன், ஒரு நிமிஷம் மிஸ்டர் பாஸ்கர் என்றான் கணேஷ். எஸ். நேற்று இரவு நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள்? வீட்டில் இருந்தேன். ஏன்? நான் உங்களை வந்து பார்க்கலாமா? கொஞ்சம் பேச வேண்டும். இன்று நான் சற்று பிஸி. நாளை வைத்துக் கொள்ளலாமே. சரி, நான் நாளை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே அந்த வீட்டுக்கே கிளம்பினான் கணேஷ். காரை மிக வேகமாக ஓட்டினான். தூள் பறந்தான். 15 நிமிஷத்தில் வசந்த் விகார் வீட்டை அடைந்தான். சப்தமிடாமல் நடந்தான். உள்ளே நுழைந்தான். பாஸ்கர் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டான். நாளை வருகிறேன் என்றல்லவா சொன்னீர்கள்? இன்றே வந்துவிட்டேன். ஏன் நொண்டுகிறீர்கள் பாஸ்கர்? காலில் என்ன? பஸ் ஏறும்போது ஸ்லிப் ஆகிவிட்டது. சுளுக்கு. பார்த்து ஏற வேண்டாமா? ஹலோ லவர் பாய். மோனிகா மினி ஸ்கர்ட் அணிந்திருந்தாள். மெலிதான கட்டம் கட்டமான ஷர்ட் அணிந்திருந்தாள். தலைமயிரை கொஞ்சம் கவனித்திருந்தாள். படிகளில் உயிலாக இறங்கி வந்தாள். கணேஷ் படிகளை நெருங்கினான். தோள்களின் மேல் கை வைத்து அவனை பிடித்துக் கொண்டு கடைசி படிகளை குதித்தாள். அவள் மினி ஸ்கர்ட் ஒரு தடவை உயர்ந்தது. அவள் தொடைகளில் மின்னல் அடித்தது. கணேஷ், நீ ட்விஸ்ட் ஆடுவாயா? இல்லை. ஜெர்க், ஷேக், மின்கி, எனக்கு தெரிந்ததெல்லாம் கைச்சண்டை, ஜூடோ, கராத்தே என்றான் கணேஷ் பாஸ்கரை பார்த்து கொண்டே. நெற்றியில் என்ன காயம்? நேற்று ஒரு ஆளுடன் சண்டை போட்டு பழகினேன். சண்டை? ஆம். யூ மீன் பிஸ்டிகப்ஸ், ஹாலிவுட் படங்கள் போல? எக்ஸாக்ட்லி. எதற்கு? சும்மா, வெறும் தேக பயிற்சிக்காக. நீ வினோதமான ஆசாமிதான். என் உயில் விஷயம் என்னாச்சு? கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அனிதா எங்கே? குளிக்கிறாள். சற்று நேரம் காத்திருந்தால் உடை உடுத்திக் கொண்டு வந்து விடுவாள். ஹலோ மிஸ்டர் கணேஷ். மேலே பார்த்தான். வந்துவிட்டாள் என்றாள் மோனிகா. மோனிகா, பாஸ்கர், அந்த வீடு, அந்த கொலை, அந்த கோவிந்த் எல்லாம் முக்கியமில்லாமல் போய்விட்டது. அனிதா முதல் தடவையாக தன்னை சற்று அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். கணேஷின் பார்வையும் அவள் பார்வையும் சந்தித்துக் கொண்டன. அந்த பகிர்ந்த ரகசியத்தில் சந்தோஷம் கொண்டன. அனிதா அப்போதுதான் குளித்திருந்தாள் என்பது அவளது மலர் போன்ற புதுமையும் மென்மையும் நீர்த்திவளைகளும் தெரிந்த முகத்தில் புலப்பட்டது. அனிதா, எப்படி இருக்கிறீர்கள் என்றான் கணேஷ். கொஞ்சம் பரவாயில்லை. உனக்கு என்ன அனிதா? இது மோனிகா. நேற்று யாரோ ஒரு அந்நியன் என்னை கொல்ல முற்பட்டான். லாயர் கணேஷ் வரவில்லை என்றால் பயத்திலேயே இறந்திருப்பேன். என்ன என்றாள் மோனி. அவள் சண்டைக்கு தயாராகிறாள் என்பது அந்த வார்த்தையை அவள் உச்சரித்த தோரணையில் இருந்து தெரிந்தது. கணேஷ், என்னிடம் நீ இதை ஏன் சொல்லவில்லை? என்னிடம் நீ என்ன சொன்னாய்? என்ன சொன்னாய்? உன் நல்லதுக்குத்தான். கணேஷ் அசட்டுத்தனமாக சிரித்தான். யூ ரெட், யூ பாஸ்டர்ன், யூ ஸ்டூபிட். மோனிகா அமெரிக்க பாணியில் சரளமாக திட்டிவிட்டு அவன் மேல் ஒரு கண்ணாடி ஜாடியை பொறுக்கி எறிந்துவிட்டு இருட்டென்று வெளியே சென்றாள். போகும்போது, நான் உன்னை டிஸ்மிஸ் செய்து விட்டேன். உனக்கும் எனக்கும் சம்பந்தம் ஏதும் கிடையாது. We are quits என்றாள். கணேஷ் அனிதாவை பார்த்து பரிதாபமாக சிரித்தான். மேலே வாருங்கள் என்றாள் அவள். அவளுடன் அவன் சென்றான். உட்காரச் சொன்னாள். மோனிகா ஏன் கோபித்துக் கொண்டாள்? நான் வந்தது அவளுக்காகத்தான் என்று அவள் எண்ணுமாறு நேற்று பொய் சொல்லியிருந்தேன். இன்று நீ குட்டை உடைத்து விட்டாய். கணேஷ், எதற்கு பொய் சொல்ல வேண்டும்? நீங்கள் எதற்காக என்னுடன் இருக்க பயப்பட வேண்டும்? அனிதா, நான் உன்னை இந்த கணமே மணக்க விரும்புகிறேன் என்றான் கணேஷ் திடீரென்று. நான் மற்றொரு திருமணத்திற்கு இன்னும் தயாரில்லை கணேஷ். நான் முதலில் என் செல்வத்தை எல்லாம் துறக்க வேண்டும். நான் ஏழையாக வேண்டும். எனக்கு மன நிம்மதி வேண்டும். அது இருக்கட்டும், நீங்கள் ஏன் பாஸ்கரை சந்தேகிக்கிறீர்கள்? கணேஷ் உட்கார்ந்தான்.
நான் பாஸ்கரை சந்தேகிக்கிறேன் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? நீங்கள் பாஸ்கரை கேட்ட கேள்விகள் எனக்கு காதில் விழுந்தன. அனிதா, உங்கள் கணவர் இறந்த முறையில் ஒரு மர்மம் இருக்கிறது. உங்கள் நலனிலும் பாதுகாப்பிலும் எனக்கு அக்கறை உண்டு. உங்கள் கணவர் இறந்த 10 நாட்களுக்குள் உங்களையும் தாக்க முயற்சிக்கிறார்கள். உங்கள் கணவனை கொன்றவன் வேலைக்காரன் கோவிந்த் என்று வைத்துக் கொள்வோம். பணத்துக்காக அவரை கொன்றான் என்றால் உங்களையும் என்னையும் கொல்ல முயற்சிக்க வேண்டும். மேலும் கணேஷ் தயங்கினான், சொல்லலாமா வேண்டாமா என்று. மேலும் உங்கள் கணவர் இறந்த விதம் அவ்வளவு சிம்பிளானதல்ல. ஏன்? அவர் உடம்பில் சாட்டையடி காயங்கள் இருந்தனவா? காட், யார் சொன்னார்கள்? இன்ஸ்பெக்டர் ராஜேஷ். அவர் என்னிடம் இதை சொல்லவில்லையே. சவுக்கடியா? நீங்கள் உங்கள் கணவரின் உடலை பார்த்தீர்களே, கவனிக்கவில்லையா? ஷர்ட் அணிந்திருந்ததால் முகத்தை பார்த்தேன். நான் அவரை அதிக நேரம் பார்க்க விரும்பவில்லை. புரிகிறது. கணேஷ், என்னை யார் கொல்ல விரும்புகிறார்கள்? நீங்கள் இறந்துவிட்டால் லாபமடையக்கூடியவர் யார்? ஓ நோ, மோனிகா ஒருத்திதான் என்று உயில் சொல்கிறது. ஆனால் மோனிகா இல்லை. இஃப் யூ நோ மோனிகா, எனக்கும் அவளை தெரியும். நிச்சயம் அவள் இல்லை. பின் யார்? கண்டுபிடித்து சொல்கிறேன். நான் கொஞ்சம் சோம்பேறி. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனையில் சுவாரஸ்யம் ஏற்பட்டுவிட்டது என்றால் பதில் தெரியும் வரை அதை விடமாட்டேன். இதில் எனக்கு சுவாரஸ்யம் ஏற்பட்டுவிட்டது. நான் நேற்று அடிபட்டு இறந்திருப்பேன். என் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லுங்கள். இந்த பாஸ்கர், இவனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? மிகவும் திறமை உள்ளவன். ஆனால் கோழை, சற்று பயந்தவன். கொலைக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இருக்க முடியாது. கோவிந்த், அவன் அவருடனேயே இருந்தான். ஒரு விதமான மெய்காப்பாளன் மாதிரி. அவனை நான் அதிகம் கவனித்ததில்லை. இன்னும் உங்கள் லிஸ்டில் யார் யார் இருக்கிறார்கள்? வேறு சிலர். பெயர் இல்லாதவர்கள், பெயர் உள்ளவர்கள். நான் அதில் இருக்கிறேனா? கணேஷ் புன்னகைத்தான். அனிதா, என்ன இது? உங்களை நான் சந்தேகப்படுவேனா? உங்களுக்காகத்தான், உங்கள் பத்திரத்துக்காகத்தான் நான் இவ்வளவு பாடுபடுகிறேன். கணேஷ் கீழே இறங்கிய போது பாஸ்கர் நின்று கொண்டிருந்தான். பாஸ்கர், நான் உங்களை நேராக ஒரு கேள்வி கேட்கிறேன். நேராக பதில் சொல்ல வேண்டும். பாஸ்கர் மௌனமாக இருந்தான். நேற்று என்னை தாக்க முயற்சித்தது நீங்கள்தானே? இல்லை, நீ ஒரு மிக மோசமான அமைச்சர். நீ நிறைய விஷயங்களை கற்பனை செய்து கொள்கிறாய். நேற்று இரவு நீ எங்கிருந்தாய்? எங்கள் கிளப்பில் சீட்டாடி கொண்டிருந்தேன். 8 பேர் 10 பேர் சாட்சிகள் இருக்கிறார்கள். ஆனால் நீ யார் என்னை கேட்க? உனக்கு நான் எந்த விதத்திலும் பதில் சொல்ல கடமைப்பட்டவன் அல்ல. பாஸ்கர், ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். என் பெயர் கணேஷ். கணேஷை அடித்துவிட்டு திரும்ப பெறாமல் இதுவரை எவரும் தப்பித்ததில்லை. என் பெயர் பாஸ்கர். என்னை முட்டாள்தனமாக சந்தேகிப்பவர்கள் கடைசியில் துக்கமடைவார்கள். அனிதாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். நீதான் இருக்கிறாயே, பிஸ்கட் போட்டால் உடனே ஓடி வந்து கவ்வி தின்ன. அவன் அந்த வாக்கியத்தை முடிப்பதற்கு முன் பாஸ்கர் தாடையில் அடிபட்டான். அவன் கண்ணாடி எகிரி விழுந்தது. பாஸ்கர் தன் தாடையை தடவிக்கொண்டான். வாயில் ஒற்றி ரத்தம் வருகிறதா என்று பார்த்து கொண்டான். அப்புறம் கீழே கம்பளத்தில் கிடந்த கண்ணாடியை எடுத்து துடைத்து போட்டுக்கொண்டான். கணேஷ் 2 கைகளையும் கராத்தே பாணியில் வைத்துக்கொண்டு எதிர் சண்டையை தொடங்க காத்திருந்தான். பாஸ்கர் சொன்னான், நான் உன்னுடன் சண்டையிட மாட்டேன். நான் ஞாபகம் வைத்துக் கொள்வேன். எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள். போ, மோனிகா காத்திருக்கிறாள். அவளையும் போய் கெடு, போ. கணேஷ் மறுபடி பாய்ந்தபோது அவன் ஒதுங்கிக் கொண்டான். கணேஷ் கீழே விழாமல் சமாளித்துக் கொண்டு நிமிர்ந்து பாஸ்கரை நோக்கி நிதானமாக நடந்தான். பாஸ்கர் சிரித்தான். உண்மை, உண்மை கசக்கிறது. ரத்தம் புளிக்கப் போகிறது உனக்கு. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஈசி லாயர், ஈசி. இந்த வீட்டு பர்னிச்சர் எல்லாம் நீ கனவில் கூட வாங்க முடியாத செல்வங்கள். கணேஷ் அவன் மேல் பாய்ந்தான். அவன் கழுத்தை பிடித்தான். கணேஷ், அனிதாவின் குரல். கணேஷ் நிறுத்திவிட்டான். மிஸ்டர் சர்மா, உங்கள் லாயர் நம் வீட்டுக்கு நிறைய சேதம் விளைவிக்கிறான் என்றான் பாஸ்கர் தன் உடைகளை தட்டிக்கொண்டு. என்ன சண்டை இது பாஸ்கர்? நான் ஒரு விரலை கூட உயர்த்தவில்லை மிஸ்டர் சர்மா. உங்கள் செக்ரட்டரி என்னிடம் உதைபட்டு சாகப் போகிறான் என்றான் கணேஷ். என்ன சொன்னான்? சில உண்மைகளை என்றான் பாஸ்கர். மறந்து விடுங்கள் அனிதா. கணேஷ், இந்த வீட்டில் சென்ற தினங்களில் நடந்துள்ள ரகளைகள் போதாதா? அனிதா, இந்த செக்ரட்டரிக்கு பேச தெரியவில்லை. இவனிடம் சற்று ஜாக்கிரதையாக இருங்கள். அவ்வளவுதான் சொல்வேன். என் வாக்கியங்களும் அதுவே மிஸ்டர் சர்மா என்றான் பாஸ்கர். நீ வெளியே வா என்றான் கணேஷ்.
திடீரென்று தான் ஏன் சின்ன பையன் போல நடந்து கொள்கிறேன் என யோசித்தான் அவன். பாஸ்கர் சொன்னது ஒரு விதத்தில் உண்மையாக இருப்பதாலோ? உண்மை ஏன் உறுத்துகிறது? அதில் ஒரு குற்றம் இருக்கிறது. ஏனோ அனிதாவிடமிருந்து விலக நினைத்தான். நான் மறுபடி மாலை சந்திக்கிறேன் அனிதா. இன்று மாலை நான் வெளியே செல்ல வேண்டியிருக்கும். எங்கே என்று கேட்க விளைந்த ஆசையை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டான் கணேஷ். சரி, நாளை சந்திக்கலாம் என்றான். பாஸ்கர் அறையில் இல்லை.